ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. இந்த 100 ஆடுகளில் அவன் ஒருத்தர் மேய்த்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு ஆடு தொலைந்து போகிறது, ஒரு ஆடு காணாமல் போகிறது, அது சிதறப்பட்டு போகிறது, வழி தெரியாமல் போகிறது. அந்த ஆட்டை அவன் தேடி கண்டுபிடித்து போகிறான். இங்கே 199 ஆடு இருக்கிறது. ஆனாலும் 99 ஆடு விட்டு அந்த ஒரு ஆடுக்காக அவன் போகாமல் இருப்பானா? ஒரு ஆடு தான் அவனுக்கு முக்கியமாக இருக்குமா? இங்கே பாருங்க, ஆண்டவர் கூட அதுக்காகத்தான் ஒருவருக்காக, ஒரு மனுஷனுக்காக இந்த உலகத்திலே வந்தார். 99 ஆடுகள் நீதிமான்களா இருக்கிறது, அது கெட்டு போகாமல் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, கெட்டு போய் ரட்சிக்க மனுஷன் அந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த மனுஷன் அந்த 99 ஆடுகளை அங்கே விட்டு அங்கே மேய்க்கிற இடத்துல, ஒரு வனத்துல, ஒரு மலையில அல்லது எங்க மேய்ச்சல் இடத்துல விட்டு அவன் அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து வருகிறான். தேடி கண்டுபிடித்து வந்து அது தோல் மேல போட்டுக்கொண்டு அவன் சொந்த இடத்துல, நண்பரிடத்துல, நான் காணல் பண்ண ஆட்டை கண்டுபிடித்து பாருங்கள், இது என்னுடைய ஆடை இருக்கிறது, இது வழித்து போயிட்டது, இதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்று எல்லாருக்கும் சொல்லி எவ்வளவு சந்தோஷப்படுவான் பாருங்க. வேதம் சொல்கிறது மத்தேயு 18:14, இந்த சிறியவரில் ஒருவன் ஆகிலும் கெட்டு போவதற்கு பரலோகத்தில் உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று. இந்த சிறியவரில் ஒருவனால் கெட்டு போவது பரலோக தேவனுடைய சித்தம் அல்ல என்று பார்க்கிறோம். இந்த சிறியவரில் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உடைய எல்லாரோட சந்தோஷம் எப்படி தெரியுமா? இங்கே ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது ஒரு சித்தமில்லை என்று பார்க்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்புவது பலது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படிதான் இந்த தொலைந்து போன ஆடுகளை போல இன்றைக்கு இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். வழி தப்பி போன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த மனுஷர் கெட்டு போகாதபடி, இந்த மனுஷர்கள் அழிந்து போகாதபடி, இந்த மனுஷன் வழி தப்பி போகாதபடி, சித்தப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவருக்காக ஒரு சிறியவர்கள், இவன் தாழ்த்தவன், இவன் சிறியவனா இருக்கிறான், இவன் மிகவும் எல்லாரும் கேவலப்பட்டு இருக்கிறான், இவன் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான் என்று நினைத்தால் கூட அவருக்காக, ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அது போல பாருங்க, ஒரு பெண், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வைத்திருக்கிறார். இந்த 10 வெள்ளிக்காசுல ஒன்று தொலைந்து போகிறது, அது காணாமல் போகிறது. அவள் ஒரு விளக்கை கொளுத்தி அதை தொடப்பத்தை எடுத்து அதை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்தது அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு எல்லா இடத்துக்கும் சொல்லுவாள், நான் இதை கண்டுபிடித்தேன் பாருங்கள், நான் இதை கண்டுபிடித்தேன், என்னுடைய காசு தொலைந்து போனது என்று. அப்படி இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு இருக்கிற மனுஷங்களே ஒன்று தொலைந்து போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ, ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக இறங்கி வந்தார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அது போல அந்த சந்தோஷம் உண்டாகும் பொருட்டு எல்லாருக்காக இறங்கி வந்த ஆண்டவர் ஒரு கெட்டு போகாதபடி, இந்த சிறில் ஒருவனாக கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று பார்க்கிறோம். அப்படி பிதாவின் சித்தம் என்ன என்று பார்த்தால், எல்லாரும் மனம் திரும்பும்படியாக, எல்லாரும் கெட்டுப்படும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் அழிந்து போகாதபடி, வழி தப்பி போகாதபடி, நீங்கள் போகிற பாதை நல்லபடியாக கர்த்தர் கொடுக்கும்படியாக நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு ஆசிரிப்பாராக. ஆமென்.